ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீடு. நான் உங்கள் மதன்குமார். சொந்தத்துக்காக கட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கிற ஒரு அழகான 4BHK டூப்ளெக்ஸ் டைப் ஹவுஸாக தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். 50க்கு 50 அடி சைஸில் 5.25 சென்ட்டில் நார்த் வெஸ்ட் கார்னர் சைட்டை தேர்ந்தெடுத்து அதில் 3200 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு 4BHK டூப்ளெக்ஸ் டைப் ஹவுஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஓன் பர்பஸ்க்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால செலவு பற்றி யோசிக்காமல் வீட்டோட குவாலிட்டியை மட்டும் மனசில் வச்சு கட்டியிருக்காங்க. ஃபுல்லி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக வீட்டை கட்டி வீட்டோட பேஸ்மெண்ட்டை ஹைட்டை ரோட்டில் இருந்து 5.5 அடிக்கு உயர்த்தி கட்டியிருக்காங்க. பால்கனியில் இருந்து பார்க்கும்போது ஃபுல் மருதமலை ஹில்ஸ் அண்டு மருதமலை டெம்பிள் வியூ கிடைக்கிற மாதிரி 16க்கு 22 அடியில் பெரிய செமி கவர்டு பால்கனி டிசைன் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம்ஸோட என்ட்ரன்ஸ் எல்லாம் 4 அடி அகலத்துலேயும் பாத்ரூமோட என்ட்ரன்ஸ் எல்லாம் 3 அடி அகலத்துலேயும் விட்டுருக்கிறதுனால பார்க்குறதுக்கு பெருசாகவும் கிராண்டாகவும் இருக்குது. இந்த ஹவுஸை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இது வடமேற்கு கார்னர் சைட். வீட்டோட மெயின் டோரை வடக்கு பார்த்தபடி கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 5.25 சென்ட், அதாவது 2500 ஸ்கொயர் ஃபீட். சைட் 50 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 3200 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கார்னர் சைட்டுங்கிறதுனால 2 பக்கமும் எலிவேஷன் ஒர்க் செஞ்சு ஏசியன் அல்டிமா பெயிண்டில் அசில்நட் அண்டு கோரல் ட்ரெஸர் கலர் கோடில் கிராண்டாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. ரோட்டில் இருந்து 5.5 அடிக்கு பேஸ்மெண்ட்டை உயர்த்தி கட்டியிருக்காங்க. நார்த் சைடில் ரெகுலர் என்ட்ரிக்காக சின்ன கேட்டும், வெஸ்ட் சைடில் கார் பார்க்கிங்காக பெரிய மெட்டல் கேட்டும் கொடுத்துருக்காங்க. நார்த் வெஸ்ட் கார்னரில் கார் பார்க்கிங் சைஸ் 16க்கு 16. நார்த் சைடில் ரெகுலர் என்ட்ரிக்காக ஸ்லைடிங் டோர்ஸ் டைப்பில் பெரிய மெட்டல் கேட் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமூலையில் 600 அடி வரைக்கும் 6 இன்ச் போர் போட்டு பக்கத்தில் தண்ணி தொட்டியும் கட்டியிருக்காங்க. அதுபோக பக்கத்துலேயே 3.5 அடி அகலத்திலையும் 12 அடி ஆழத்தில் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கும் கட்டியிருக்காங்க. கிரில் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஃபோயர் சைஸ் 6க்கு 11. சீலிங்க்கு ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு ரைட் சைடில் கிரானைட் டேபிள் டாப்போட கீழே பேஸ் கேபினெட் கொடுத்துருக்காங்க. இதை ஷூ ரேக்கை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டோட மெயின் டோரை நல்லா ஹெவியான தேக்கு மரத்தில் 2 பக்கம் டிசைனர் கிளாஸோட ரெடி பண்ணி நார்த் ஃபேஸிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால் சைஸ் 16க்கு 22. தரைக்கு பூரா கஜாரியா பிராண்டில் கிளாசி ஃபினிஷ் வெட்டிஃபைட் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் சைடில் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் செஞ்சு நிறைய ஸ்பாட் லைட்ஸும் சென்டரில் ஒரு பெரிய டிசைனர் லைட்டும் மாட்டியிருக்காங்க. கார்னரில் பூஜா ரூம், டோர்ஸுக்கு பாலிஷிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க. பூஜா ரூம் சைஸ் 5க்கு 10. சாமி ஃபோட்டோஸ் வைக்கிறதுக்கு வசதியாக கீழே பேஸ் கேபினட்டோட பெரிய உட்டன் டிஸ்பிளே யூனிட் ரெடி பண்ணி சீலிங்கில் ஸ்வஸ்டிக் டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்கிறது இன்னோவேட்டிவாகவும் சூப்பராகவும் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ரெட் ஒயிட் கட் பிரிக்ஸும் அக்னி டிஎம்டி ராட்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிமெண்ட் டால்மியா சிமெண்ட். டினோலக்ஸ் பிராண்டில் பைப்ஸ் அண்டு எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து டைனிங் ரூம் கென்றாரோ என்ட்ரன்ஸில் வெர்டிக்கல் பர்கோலா டிசைனில் உட்டன் பார்ட்டிஷன் வால் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது டைனிங் வித் இன்னர் ஸ்டேர் கேஸ் சைஸ் 11க்கு 16. கார்னரில் டேபிள் டாப் வித் பேஸ் கேபினட்டோட கொடுத்துருக்காங்க. இதில் வாஷ் பேசின் அண்டு மிரர் ஃபிட் பண்ணிடுவாங்க.
அடுத்து சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ வழக்கமான சைஸில் கொடுக்கறத விட கொஞ்சம் அகலமாக கொடுக்கலான்னு 4 அடி அகலத்தில் என்ட்ரன்ஸாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே வார்ட்ரோப்ஸும் இன்பிட்வீனில் விண்டோக்கு ஃப்ரண்ட்டில் கிரானைட் டேபிள் டாப்பும் கொடுத்துருக்காங்க. இது ட்ரெஸ்ஸிங் ரூம். சைஸ் 5x6 உள்ள பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. சென்டரில் இந்த இடத்துல மிரர் வித் லைட்டோட ஃபிட் பண்ணிடுவாங்க. கார்னரில் வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம். சைஸ் 5x10 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைனிங்ல இருந்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற கிச்சனுக்கு என்ட்ராரோ. சைஸ் 10x16. காங்கிரீட் டேபிள் டாப்புக்கு நியூ மாடல் கிரானைட்ல ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. இது ஓவர்ஹெட் கேபினெட்ஸ். கிச்சனில் மேக்ஸிமம் எல் ஷேப்டு லாஃப்ட் செல்ஃப் தான் பார்த்துருப்போம். ஆனால் இந்த வீட்டில் யூ ஷேப்டில் பெரிய லாஃப்ட் செல்ஃப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பூராத்துக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நார்த் ஈஸ்ட் மட்டும் இல்லாமல் சவுத் வெஸ்ட்லேயும் எல் ஷேப்டு டேபிள் டாப் கொடுத்து கீழே பேஸ் கேபினெட்டும் மேலே ஓவர்ஹெட் கேபினெட்டும் சைடில் டால் கேபினெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து மாடுலர் கிச்சனை நிறைய கேபினெட்ஸோட அழகாக வடிவமைச்சிருக்காங்க. இது பேக் சைட் எக்ஸிட், உட்டன் டோரும் அது போக சேஃப்டி பர்பஸ்க்காக மெட்டல் கிரில் டோரும் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் கிரானைட் ஃபினிஷிங்கில் டேபிள் டாப் வித் சிங்கோட கொடுத்து இதை யூட்டிலிட்டி ஏரியாவாக பிளான் பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு லெதர் ஃபினிஷ் கிரானைட்ல ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரயில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் வுட்டில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லான்ச். சைஸ் 11x12. சின்ன பேசேஜ் வழியா சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ. இதுவும் மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16x16. பாத்ரூமோட என்ட்ரன்ஸ் சைஸை வழக்கமாக விடுறதை விட கொஞ்சம் அகலமாக விடலான்னு 3 அடிக்கு அகலமாக விட்டுருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம். சைஸ் 5x10. அடுத்து பேசேஜில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 11x16. எல்லா
எல்லா பெட்ரூம்லேயும் ஒரே மாதிரி தேவையான அளவுக்கு வார்ட்ரோப் அண்ட் கபோர்டு ஒர்க்கை வாட்டர் ப்ரூஃப் பிளைவுட்ல செஞ்சுருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் சைஸ் 5x10. வாஷ் பேசின், ஷவர், மேனோடைவேட்டர், ஹெல்த் ஃபாசெட், டவல் பார், கிளாசெட், மிரர் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஜாகுவார் பிராண்டில் மாட்டிடுவாங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து 4th பெட்ரூம் கென்றாரோ சைஸ் 10x16. இந்த வீட்டில் எல்லா அட்டாச்சு பாத்ரூம்ஸை ஒரே மாதிரி 5x10 அடி சைஸ்ல பெருசா கட்டியிருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கு மட்டும் சின்னதா ஒரு பிரைவேட் பால்கனி. இந்த கார்னர்ல வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்றதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து ஃப்ரண்ட்ல செமி கவர்ட் பால்கனி கென்றாரோ சைஸ் 16x22. தரைக்கு பூரா டைமண்ட் பேட்டர்ன்ல டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. நைட் டைம்ல மூன்லைட் டின்னர் சாப்பிட்றதுக்கு வசதியா இந்த இடத்துல கேரளா ரூப் ஸ்டைல்ல ஒரு கசிபோ கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. ஓன் பர்பஸ்க்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாதனால எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி வீட்டை நல்லா குவாலிட்டியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. பால்கனிலிருந்து பார்க்கும்போது மருதமலை ஹில்ஸ் அண்ட் டெம்பிள் வந்து நல்லா கிளியரா தெரியுது. நிறைய டிசைன் ஒர்க் செஞ்சு புது கலர் காம்பினேஷன்ல எலிவேஷனுக்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வீடு கோயம்புத்தூர்ல வடவள்ளியில சிறுவாணி ரோட்ல லொக்கேட் ஆயிருக்கு. படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங்கும் சைட்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஹேண்டில் ஃபேப்ரிகேட் பண்ணி மேல டெரஸுக்கு பூரா கூல் ரூஃப் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த வீடு எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.